ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேசுறது கேக்குதுங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பேசுறது கேக்குதுங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுறது கேக்குதுங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்தியன் பேங்கிங் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்தியன் எக்கானமி அண்ட் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம், அதில் வந்து இந்தியன் பேங்கிங் ஸ்ட்ரக்சர் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சும்மா பேங்க்கை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. மெயினாக பேங்க் எதுக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, நம்ம வந்து பேங்க் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லெண்டருக்கு வந்து பாரோவரை பற்றி தெரியாது, பாரோவருக்கு வந்து லெண்டர் பற்றி தெரியாது. அப்போது ஹை ரிஸ்க் எடுத்து தெரியாத ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், இல்லை வேற யார்ட்டையா போய் தப்பாக மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி பேங்க் வந்து வருது, பேங்க் வந்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் மெயினான ஒரு விஷயம் வந்து பேங்க் நமக்கு பண்ணி தருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பேங்கிங் அப்படின்றது வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி என்னது பேங்கிங் அப்படின்றத வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. செக்ஷன் 51B ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அக்செப்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட், லெண்ட் பண்றதுக்கு, அந்த ஒரு ஒரு டெபாசிட் நம்ம வந்து மக்கள் கிட்ட இருந்து வாங்கி அதை வந்து நம்ம லெண்ட் பண்றோம். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை நம்ம வந்து கடன் கொடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுக்காக நம்ம வாங்குறோம். அது வந்து அவங்க வந்து டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம திரும்ப கொடுத்துருவோம். வித்ட்ராவபிள் செக், டிராஃப்ட் மூலியமா அவங்க திரும்ப கேட்கறப்போ அதை வந்து நம்ம திரும்ப கொடுத்துருவோம். இதுதான் வந்து பேங்கிங்க்கு டெஃபினிஷனா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல கொடுத்துருக்கிறது அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க செக்ஷன் 51C படி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவங்க வந்து கண்டிப்பா வந்து பேங்கிங் பிசினஸ்ல தான் இருக்கணும். பேங்கிங் பிசினஸ்ல இருக்கிறவங்க மட்டும் தான் இத சொல்லணும். இவங்க வேற ஏதாவது ட்ரேட் இந்த மாதிரி விஷயங்கள வந்து இவங்க ஈடுபடக்கூடாது. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பேங்கிங் பிசினஸ்ல மட்டும் தான் இருக்கணும். ஸோ லெண்டிங் ஃபார் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட், டெபாசிட்ஸ் வாங்கி லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் தான் அவங்க வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப டெபாசிட்ஸ்ல வந்து 2 டைப் இருக்குது இல்லையா? இது எல்லாமே ரொம்ப பேசிக்கானதா இருந்தாலும் குடுத்துருக்காங்க. பேசிக்கா வந்து டெபாசிட்ஸ்ல வந்து என்ன சொல்றோம் நம்ம டிமாண்ட் டெபாசிட்ஸ் ஒண்ணு இருக்குது. டைம் டெபாசிட்ஸ் இருக்குது. ஸோ டிமாண்ட் டெபாசிட்ன்றது வந்து நம்ம வந்து நம்ம சேவிங்ஸ்ல வச்சிருப்போம். நம்ம எப்ப டிமாண்ட் பண்றோமோ, அப்ப அவங்க வந்து குடுத்துருவாங்க. ஒரு வித்ட்ராயல் ஸ்லிப் குடுத்து நம்ம வந்து அது பணத்த வந்து எடுத்துட்டு வந்துருவோம். அதே மாரி டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் பீரியட்க்கு நம்ம வந்து அத போட்டு வச்சுருவோம். அமௌண்ட் போட்டு வச்சுருவோம். அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேக்ஸிமம் அத எடுப்பாங்க. இல்லன்னு சொன்னா பெனால்டி அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதே மாரி இப்ப இந்த டெபாசிட்ஸ்ல வந்து 2 டைப்ஸ் டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட்ஸ் இருக்கிற மாதிரி, அவங்க வந்து நம்ம லெண்ட் பண்றோம் இல்லையா? அட்வான்ஸ் குடுக்குறோம் இல்லையா? அதுலயும் வந்து 2ஆ சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னு சொன்னா, ஃபண்ட் பேஸ்டு அட்வான்ஸஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்புறம் நான் ஃபண்ட் பேஸ்ட் ஃபெசிலிட்டீஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஃபண்ட் பேஸ்ட்னா நம்ம நார்மலா தெரியும் இல்லையா? நம்ம வந்து கேஷா லோன்ஸ் குடுக்குறோம் இல்லையா? இப்ப அக்ரி லோன், ஜுவல் லோன்ஸா இருந்தாலும் சரி, இப்ப ஹவுசிங் லோன் இதெல்லாம் நம்ம ஃபண்ட் பேஸ்டு கேஷா குடுக்குறோம் இல்லையா? பணத்த குடுக்குறோம் இல்லையா? ஸோ அதெல்லாத்தையுமே வந்து ஃபண்ட் பேஸ்டு ஃபெசிலிட்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஃபண்ட் பேஸ்டு ஃபெசிலிட்டீஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, ஒருத்தருடைய கிரெடிட் வொர்த்தினஸ காட்டுறதுக்காக பேங்க்கும் அவங்க கூட சேர்ந்து அவங்களோட பேங்க் வந்து அதோட பேர வந்து லெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல அந்த மாரி ஒரு வார்த்தைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேங்க் வந்து அதோடைய பேர வந்து குடுக்குதுன்னு லெண்ட் பண்ணுது நமக்கு. சோ தட் அந்த பெர்சனுடைய கிரெடிட் வொர்த்தினஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எந்த இடத்துல வருதுன்னு சொன்னா, லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட், பேங்க் கேரண்டீஸ், பில்ஸ் ஆஃப் கோ அக்செப்டன்ஸ் இந்த மாரி விஷயத்துலலாம் வந்து இந்த ஃபண்ட் பேஸ்ட்ன்னு சொல்றாங்க. இதுல வந்து பணம் குடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு கேரண்டி பண்ற மாரி இவங்கள நம்பி இவ்வளவு குடுக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு கேரண்டி தர மாரி. சோ அது நான் ஃபண்ட் பேஸ்ட் ஃபெசிலிட்டீஸ்ன்னு சொல்றாங்க. இத தாண்டியும் பேங்க்ஸ் வந்து நெறைய ஃபங்ஷன்ஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுக்குறாங்க. அதே மாரி பில்ஸ் கலெக்ட் பண்றது வந்து நமக்கு கலெக்ட் பண்ணி தராங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதாவது ட்ரேடுக்கா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது டிராவல் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, ஃபாரின் கரன்சிஸ் நம்ம வாங்குறப்போ அவங்க பண்ணி தராங்க நமக்கு. அப்புறமா சேஃப் டெபாசிட் லாக்கர்ஸ் நம்மளுடைய வேல்யூபிள்ஸ வந்து நம்ம டெபாசிட் லாக்கர்ஸ் நமக்கு தராங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ வந்து சேஃபா வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட்டர் அண்ட் ட்ரஸ்டி நம்ம ஏதாவது வில் வந்து அவங்கள்ட்ட இது பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதுல குடுத்திருக்கிற ப்ரொசீஜர்ஸ் படி லீகலா செய்யறதுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறமா கிஃப்ட் செக், அதுக்கப்புறமா மெர்ச்சன்ட் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியை வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் மூலியமா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், அண்டர் ரைட்டிங் எதுவும் பண்ண வேண்டியிருக்குமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மெர்ச்சன்ட் பேங்கிங் சர்வீசஸ் மூலியமா செய்றாங்க. ஸோ நார்மல் சர்வீசஸ் அதாவது அக்செப்டிங் டெபாசிட், லெண்ட் பண்றது இதை தாண்டி இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸும் கூட பேங்க் செய்றாங்க அப்படின்றது வந்து ஒரு சின்னதா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பேங்கிங் ஸ்ட்ரக்சரை பத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதா இது சொல்லிட்டு அதுக்கப்புறமா உள்ள ஆரம்பிக்கிறாங்க. அது போக இந்த செக்ஷன் 7(2)(7)(1) இருக்குது. 7(1)ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து பேங்கிங் பிசினஸ்ல போறீங்க, நீங்க பேங்கிங்ல தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க மட்டும் தான் இந்த பேங்கிங் கம்பெனி இந்த பேர்லாம் வைக்கணும். பேங்கிங் பிசினஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இதுல ஏதாவது ஒண்ண வந்து அவங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பேங்கிங் பிசினஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா பேங்கிங் கம்பெனி இந்த இது ஏதாவது ஒண்ண கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி பேங்கா இல்லாம வேற யாராவது இருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவலா இருக்கிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸா இருக்காங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, உடனே அவங்க இப்ப கலைசாலை பேங்க் அப்படின்னு அவங்க போட்டுறக்கூடாது. அந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ணிறக்கூடாது. ஓகேங்களா? பேங்க்ன்ற பேர வந்து பேங்கிங் பிசினஸ்ல இருக்கிறவங்க மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷெட்யூல் அதாவது இந்த பேங்கிங் ஸ்ட்ரக்சர்ல வந்து பேங்க்ஸ் வந்து 2ஆ கொண்டு வராங்க. ஒண்ணு வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸ். இன்னொன்னு வந்து பேங்க்ஸ். இது 2 தான் கொண்டு வராங்க. இதுல ஷெட்யூல் பேங்க்ஸ் வந்து யார் அப்படின்னு சொன்னா, அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல வந்து 2ண்ட் ஷெட்யூல்ல குடுத்திருக்காங்க. நம்ம பிடிஎஃப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களோட 2ண்ட் ஷெட்யூல்ல எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் குடுத்திருக்காங்களோ, அவங்க எல்லாருமே ஷெட்யூல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல இல்லாதவங்க வந்து நான் ஷெட்யூல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அ அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவங்களோட பெய்ட் அப் கேப்பிட்டல் ஷெட்யூல் பேங்க்ஸ் உடைய பெய்ட் அப் கேப்பிட்டல் வந்து அட்லீஸ்ட் வந்து 5 லேக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பெய்ட் அப் கேப்பிட்டல் வந்து 5 லேக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா இப்ப இந்த ஷெட்யூல் பேங்கா இவங்க உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஷெட்யூல் பேங்கா இவங்க வராங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து பேங்க் ரேட் ல வந்து லோன்ஸ் வாங்கிக்க முடியும். இப்ப இவங்க பேங்க் ரேட்ல இவங்க குடுக்குறாங்கன்னு சொன்னா, என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, கொலாட்டரல் இல்லாம குடுப்பாங்க. ஆர்பிஐ வந்து இந்த ஷெட்யூல் பேங்க்ஸ்ல இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருக்கும் கொலாட்டரல் வந்து இல்லாம லோன்ஸ் குடுப்பாங்க. இதுல இந்த லோன்ஸ் வந்து அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ல குடுக்குறாங்களோ, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேங்க் வந்து மற்றவங்களுக்கு லோன் குடுப்பாங்க இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த பேங்க் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் பேங்க் ரேட்ன்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. இந்த பேங்க் ரேட் வந்து கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா, பேங்க் வந்து நம்ம குடுக்குற ரேட்டும் வந்து கம்மியா இருக்கும். சப்போஸ் இது வந்து கூட இருக்குது அப்படின்ற பட்சத்தில, நமக்கு பேங்க்ஸ் குடுக்குற அ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த ஷெட்யூல் பேங்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து இந்த கிளியரிங் ஹவுஸஸ்ல மெம்பர்ஷிப் குடுக்குறாங்க. கிளியரிங் ஹவுஸஸ்ல மெம்பர்ஷிப் குடுக்குறதுன்னு சொன்னா,
இப்போ நம்ம இந்த செக் கலெக்ஷன் இது எல்லாத்தையுமே கிளியரிங் ஹவுசஸ் மூலியமா நடக்குது இல்லைங்களா? ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஈஸியாவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிளியரிங் ஹவுசஸ் கூட மெம்பர்ஷிப் இருக்கிறதுனால, அது எல்லாமே ஈஸியா நடந்துக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோலாம் இந்த ஷெட்யூல் பேங்க்ஸா இருந்தாங்கன்னு சொன்னா, கண்டிப்பா அவங்க மெயின்டெயின் பண்ணணும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ இந்த மாரி ரேஷியோஸ் வந்து இருக்குது இல்லையா? இதெல்லாமே வந்து கண்டிப்பா இவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஷெட்யூல் பேங்க்ஸ் வந்து ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸாவும், ஷெட்யூல்டு கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸாவும் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்க குடுத்துருக்காங்க இல்லையா? ஷெட்யூல்டு பேங்க்ஸாவும், ஷெட்யூல் பேங்க்ஸ் வந்து ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸாவும், கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸாவும் குடுத்துருக்காங்க. அதுல வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னா, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், பிரைவேட்டு, ஃபாரினு, இதுல லோக்கல் ஏரியா பேங்க்ஸும் குடுத்துருக்காங்க. ஆனா இப்போதைக்கு எதுவுமே இல்ல. ஆனா லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் குடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பிஸ், அதுக்கப்புறமா பேமெண்ட் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் இதுவுமே ஷெட்யூல் பேங்க்ஸ்ல தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இத 2யும் பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ன்னு சொல்றாங்க. இது 2யும் பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. சில பர்ட்டிகுலர் மெம்பர்ஸ்க்காக, சில பர்ட்டிகுலர் டெமோகிராஃபிஸ்க்காக இத பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இந்த மாரி விஷயங்களுக்காக இது கொண்டு வர தேவை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அர்பன் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஈக்குவலன்ட்டா இந்த பக்கம் ரூரல் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸும் இருப்பாங்க. ரூரல் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப இந்த ரூரல் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஹெட்டா யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஸ்ட்ரிக்ட் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் இருப்பாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸுக்கு வந்து யார் ஹெட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ஹெட்டா இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாரி ஒரு ஹைரார்க்கில அவங்க குடுத்துருக்காங்க. ஆனா, இந்த அர்பன் கோஆப்பரேட்டிவ் பேங்க்குக்கு மட்டும் அ ஆர்பிஐ ஹெட்டா இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கோஆப்பரேட்டிவ் ஆக்ட் கீழயும் இவங்க வந்து வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து டியூவல் கண்ட்ரோல்ல வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பேசிக்கா பார்த்துக்கிறோம். அடுத்து நீ உள்ள கொஞ்சம் டீப்பாவும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷெட்யூல் பேங்க்ஸ பத்தி சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல் பேங்க்ஸ் வந்து மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 5 லேக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க ஷெட்யூல் பேங்கா இருக்கிறதுனால, பேங்க் ரேட்ல வந்து ஆர்பிஐ கிட்ட இவங்க கடன் வாங்கிக்கிற முடியுது. அது போக கிளியரிங் ஹவுஸ்ல இவங்கள வந்து மெம்பரா சேர்த்து விட்டுறாங்க. ஆனா இந்த ஃபெசிலிட்டீஸ்லாம் குடுக்கறதுனால, இவங்க வந்து இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ இது எல்லாத்தையுமே இவங்க வந்து கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் ஷெட்யூல் பேங்க்ஸ். நான் ஷெட்யூல் பேங்க்ஸ் யாரெல்லாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த செகண்ட் ஷெட்யூல்ல வந்து ஆர்பிஐ ஆக்ட்ல வந்து செகண்ட் ஷெட்யூல்ல யாரெல்லாம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஷெட்யூல் பேங்க்ஸ்ல வருவாங்க. இவங்களோட கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்றாங்க சொன்னா இதை வந்து எதுல சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா செக்ஷன் 11(1)ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே தான் சொல்றாங்க. ஆர்பிஐ ஆக்ட் சொல்லல, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே சொல்றாங்க. என்னன்னு சொன்னா இவங்க வந்து மோர் தேன் ஒன் ஸ்டேட்ல இருந்தாங்கன்னு சொன்னா 5 லேக் ருபீஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 5 லேக்ஸ் ருபீஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. அதுவே இந்த முக்கியமா இந்த சிட்டி பாம்பே, அதுக்கப்புறமா கல்கட்டா ஆர் போத் இந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னா 10 லேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 லேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்ப ஷெட்யூல் பேங்க்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்ப நான் ஷெட்யூல்னா அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது, அவ்வளவுதான். நான் ஷெட்யூல்ல வர்றவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அவங்க வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து பாரோ பண்றதா இருந்துச்சுன்னு சொன்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைம்ல மட்டும்தான் ஆர்பிஐ கிட்ட இருந்து அவங்க வந்து கடன் வாங்குற மாதிரி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கிளியரிங் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா? கிளியரிங் ஹவுஸ்ல வந்து இவங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து இந்த செக் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸா தான் இருக்கும் கண்டிப்பா. அதை அவங்க எப்படி பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மூலியமா அவங்க செஞ்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 3 லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த நான் ஷெட்யூல்ல வந்து. அப்புறமா ஒரு 11 ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1477 அர்பன் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து இப்போதைக்கு இந்த நான் ஷெட்யூல் பேங்க்ஸ்ல இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ உடைய டேட்டால இருந்து எடுத்துக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேங்களா? ஓகே. இனி நம்ம ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். இதுல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சும்மா ஒரு லைட்டா அவங்க பேசிக் சொல்றாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து எதெல்லாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ல தான் வருதுன்னு சொல்றாங்க. இதுல வந்து மொத்தமா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 11 நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல. அதுக்கப்புறமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 7 சப்சிடியரிஸோட இருந்துச்சு. அதுக்கப்புறமா அத வந்து இது வந்து அசோசியேட் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்டேட் பேங்க்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா போக போக ஃபேஸ் பை ஃபேஸா 2008ல இருந்து 2017ல வந்து எஸ்பிஐ கூட அது வந்து எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நேஷனலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 1969லேருந்து 1980 வரைக்கும் 27 நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கடைசியா பார்த்தோம்னு சொன்னா, இப்ப பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு வந்து இது வந்து 11 நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் மட்டும் தான் இருக்குது. 2017லேருந்து 2020க்குள்ள நெறைய பேங்க்ஸ வந்து மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு 11 நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ். இது வந்து எப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் மெர்ஜ் ஆயிருக்காங்க அப்படின்றதுக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் மெர்ஜ் ஆயிருக்காங்க அப்படின்றத குடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ். இந்த பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா,
அதாவது ஒரு 25 வருஷமா அந்த நேஷனலைசேஷன் இதெல்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 25 வருஷமா பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு பிரைவேட் பேங்க்கும் எதுவுமே உள்ள வரவே இல்ல. அப்படியே தான் இருந்திருக்குது. அப்படி இருந்த காலகட்டத்தில என்ன இருக்குதுன்னு சொன்னா, இந்த நரசிம்மம் கமிட்டி வந்துச்சு பார்த்தீங்களா? 1991ல இந்த லிபரலைசேஷன்காண்டி 1991ல வந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து நெறைய பிரைவேடைஸ் பண்ணுங்க, பிரைவேட் செக்டாருக்கு நெறைய குடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, 1994ல தான் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வந்து உள்ள வருது அப்படின்னு சொல்றாங்க. 1994ல பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து யார் வராங்கன்னு சொன்னா, ஐசிஐசிஐ பேங்க். யாரு? ஐசிஐசிஐ பேங்க் ஜூன் 1994ல வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து எதுக்கு கீழ வருவாங்க அப்படின்னு சொன்னா, க கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு கீழ வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இவங்க எதுக்கு கீழ ஆப்பரேட் பண்றாங்கன்னு சொன்னா, பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 1949 ஓகேங்களா? இதுக்கு கீழ ஆக்ட் பண்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போதைக்கு மொத்தமா பார்த்தீங்கன்னு சொன்னா 21 பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுல வந்து 12 வந்து ஓல்டு பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ். அதாவது நம்ம நேஷனலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 12 ஓல்டு பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இருந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, 9 நியூ பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இருக்குது. நேஷனலைசேஷனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 9 நியூ பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ என்ன சொல்ட்டாங்க அப்படின்னு சொன்னா, 1993க்கு முன்னாடி யாரெல்லாம் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்ல இருந்தவங்களுக்கெல்லாம், கண்டிப்பா ஒரு 50 கோடியாவது அட்டைன் பண்ணிறணும். நெட் வொர்த் வந்து 50 கோடியாவது அட்டைன் பண்ணிறணும். 31 மார்ச் 2001க்குள்ள அட்டைன் பண்ணிறணும் அப்படின்னு சொல்ட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுக்கப்புறமா இப்போ இப்போ உள்ளவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, 100 குரோர்ஸ் அச்சீவ் பண்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அந்த அந்த பீரியடுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா, 100 குரோர்ஸ் அச்சீவ் பண்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பிரைவேட் செக்டார் பேங்க்ஸோடைய நெட் வொர்த் சொல்லி எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, 500 குரோர்ஸ் இருக்கணும் கண்டிப்பா. ஓகேங்களா? 500 குரோர்ஸ் இருக்கணும். இப்போ வந்து பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்க்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டீஸ் இருக்கணும், என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வரணும்னா, ஓப்பன் பண்ணணும்னா என்னெல்லாம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. பெய்ட் அப் கேபிட்டல் வந்து ஒரு 500 குரோர்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. நெட் வொர்த் அந்த பேங்கோட நெட் வொர்த் வந்து எப்பவுமே 500 குரோர்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. அட் ஆல் டைம்ஸ். எல்லா டைமுமே பார்த்தீங்கன்னு சொன்னா 500 குரோர்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்புறமா இப்ப ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் பேங்கிங் ஃபீல்டுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து இந்த மாரி ஒரு பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. 10 இயர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேங்கிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னா, அவங்க இந்த மாரி ஒரு பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்றாங்க. லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து இந்த மாரி பேங்க்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ல 10% வந்து இந்த மாரி ஒரு பிரைவேட் பேங்க்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாரின் ஷேர் ஹோல்டிங் அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் கைட்லைன்ஸ் படி எவ்வளோ வாங்கிக்கலாம்னு சொன்னா 74% வரைக்கும் உங்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 74% வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆம், அதே மாரி இந்த பிசினஸ் பிளான் வந்து அப்ளிகன்ட் வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, பிரைவேட் பேங்க்குன்னு சொல்றாங்கன்னா, அது வந்து வயபிளா இருக்கணும். அது வந்து வொர்க் அவுட் ஆகுற மாதிரி ஒரு பிளான தான் அவங்க வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த பிரைவேட் பேங்க் வந்து உள்ள வந்து ஒரு 6 இயர்ஸ்ல கண்டிப்பா அவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுல வந்து அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிறணும். லிஸ்ட் பண்ணிறணும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுல அவங்களுடைய ஷேர்ஸ வந்து லிஸ்ட் பண்ணிறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி 25% அவங்க தான் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாரி இப்ப நம்ம பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ல வந்து எப்படி நம்ம வந்து பிரையாரிட்டி செக்டாருக்கு டார்கெட்ஸ் குடுத்துருக்கோமோ, அதே மாரி பிரைவேட் செக்டார் பேங்க்ஸுக்குமே வந்து பிரைவேட் செக்டார் பேங்க்ஸுக்கும் பிரையாரிட்டி செக்டாருக்கு குடுக்கணும். அதாவது நம்ம இந்த எஜுகேஷன், ஹவுசிங் இந்த மாரி பிரையாரிட்டி செக்டார்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு வந்து அவங்க வந்து லோன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் டார்கெட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஃபாரின் பேங்க்ஸ். இப்ப பப்ளிக் செக்டார் பார்த்துட்டோம், பிரைவேட் செக்டார் பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஃபாரின பொறுத்தவரைக்கும் பப்ளிக் செக்டார் பார்த்துட்டோம், பிரைவேட் செக்டார் பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஃபாரின பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஃபாரின் செக்டார் பேங்க்ஸ் வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வேற நம்ம கண்ட்ரி தவிர வேற எங்கேயாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். அவங்கள தான் ஃபாரின் பேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. இவங்க வந்து எப்போ நம்ம நாட்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கொலோனியல் பவர்ஸ் நம்ம இந்த பிரிட்டிஷ் மக்கள்லாம் நம்ம இங்க நாட்ல இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த டைம்ல வந்து இந்த ஃபாரின் பேங்க்ஸ்லாம் வந்து உள்ளுக்குள்ள வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், சிட்டி பேங்க், அதுக்கப்புறமா கிரின்லேஸ் பேங்க், அப்புறம் பேங்க் நேஷனல் டி பாரிபாஸ் இந்த மாதிரி சில பேங்க்ஸ் வந்து 150 வருஷமா இங்க ஃபங்க்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபாரின் பேங்க்ஸ் வந்து எதுக்காக இங்க உள்ள வராங்க, நம்ம நாட்டுக்குள்ள எதுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அவங்களுடைய கஸ்டமர்ஸ் இங்க வரும்போது அவங்கள ஃபாலோ பண்ணி இங்க வராங்க. அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காண்டி இங்க வந்து பிரான்ச்சஸ் ஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற லோக்கல் ப்ராஃபிட், அதுக்கப்புறமா இங்க இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்காகவும் இவங்க உள்ள வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எப்படியெல்லாம் ஃபங்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து ஒரு பிரான்ச்சா ஃபங்ஷன் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு பிரான்ச்சா ஃபங்ஷன் பண்ணுவாங்க. இல்லன்னா ஒரு சப்சிடியரியா ஃபங்ஷன் பண்ணுவாங்க. இல்லன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸா ஃபங்ஷன் பண்ணுவாங்க. அதாவது பிரான்ச்னா இங்க இங்க வந்து அவங்க வெளியில தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஆனா இங்க ஒரு பிரான்ச் வச்சு ஃபங்ஷன் பண்ணுவாங்க. இப்ப சப்சிடியரியான்னு சொன்னா, இங்க ஒரு கம்பெனிய இன்கார்ப்பரேட் பண்ணிருவாங்க. இங்க ஒரு அவங்க வந்து ஃபாரின்ல இருப்பாங்க. அந்த ஃபாரின் கம்பெனிக்கு ஒரு சப்சிடியரி கம்பெனியா இங்க நம்ம நாட்டுல வந்து ஒரு ஒரு கம்பெனிய வந்து இன்கார்ப்பரேட் பண்ணி,
அப்படி அவங்க வந்து ரன் பண்ணுவாங்க. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ்ன்றது சும்மா மார்க்கெட் ரிசர்ச் இந்த மாரி விஷயங்களுக்கு, ப்ரொமோஷன் இந்த மாரி விஷயங்களுக்கு வந்து இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீசர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது குடுத்துருக்காங்க. அடுத்து இப்ப இந்த ஃபாரின் பிரான்ச்சஸ் வர்றதுனால, அவங்க வந்து அவங்க நாட்டுல இருந்து இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸும் கொண்டு வராங்க. அந்த பேரண்ட் ஆஃபீஸஸ் உடைய மாடர்ன் டெக்னாலஜிஸையும் கொண்டு வராங்க. இது வந்து நம்ம இந்தியன் பேங்கிங் வந்து மாடர்னைஸ் ஆகுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்க வந்து இந்த மெர்ச்சன்ட் பேங்கிங், இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங் ஏரியாஸ்ல வந்து இவங்க வந்து ரொம்பவே ஆக்டிவா இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மெர்ச்சன்ட் பேங்கிங்லலாம் இருக்கிறதுனால, கம்பெனிஸ வந்து பப்ளிக்கா கொண்டு போறதுக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப ரொம்ப உதவி பண்றாங்க. அதனால என்னன்னு சொன்னா, நம்ம இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட்க்கு இவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அ அதே மாரி இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆர்பிஐ உடைய கைட்லைன்ஸ் வந்து என்னெல்லாம் குடுத்துருக்காங்க வந்து ஒரு ஃபாரின் பேங்க் வந்து செட்டப் பண்ணணும்னு சொன்னா, ஆர்பிஐ உடைய கைட்லைன்ஸ் வந்து என்னெல்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, அ அ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு பிரான்ச்சா இங்க தொடங்கிக்கோங்க. அப்படி இல்லையா, ஒரு ஃபுல்லி ஓன்டு சப்சிடியரியா இங்க தொடங்கிக்கோங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க அப்ளிகேஷன் குடுக்குறப்ப பிரான்ச்சா குடுக்கலாம். இல்லன்னு சொன்னா ஹோலி ஓன்டு சப்சிடியரியா குடுக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஆனா, இந்த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மட்டும், நீங்க கண்டிப்பா ஒரு சப்சிடியரியா தான் உள்ளுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து இந்த ஒரு கம்பெனி வந்து குளோஸ் ஆகுது, இந்த ஒரு பேங்க் வந்து குளோஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த குளோஸ் பண்ற நேரத்துல பிரிஃபரன்ஷியல் கிளைம் வந்து யாருக்கு? அவங்க நாட்டு மக்களுக்கு தான் டெபாசிட்ஸ்க்கு தான். அவங்க நாட்டுல இருக்கிற மக்களுடைய டெபாசிட்ஸ்க்கு தான் முதல் பிரிஃபரன்ஸ் குடுப்பாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு சப்சிடரி கம்பெனியா தான் நம்ம நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த கம்பெனி வந்து திவால் ஆயிருச்சுனோ, இல்ல மூடிட்டு போறாங்க அப்படின்ற பட்சத்திலயோ, அவங்களுடைய நாட்டு மக்களுக்கு தான் அவங்களுடைய டெபாசிட்ஸ்க்கு கிளைம்ல வந்து முதல் இது குடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள வந்து அவங்கள வந்து சப்சிடரி ஃபார்மேட்ல தான் நம்ம நாட்டுல வந்து பேங்க் தொடங்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி அடிக்வேட் டிஸ்க்ளோஷர் நார்ம்ஸ் அந்த ஃபாரின் பேங்க்குக்கு வந்து அடிக்வேட் டிஸ்க்ளோஷர் நார்ம்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னாலும், அவங்க வந்து ஒரு சப்சிடரியா தான் உள்ள வரணும். ஆ அதுக்கப்புறமா குளோஸ்லி ஹெல்டு ஃபாரின் பேங்க்ன்னு சொல்றாங்க. அதாவது குளோஸ்லி ஹெல்டு ஃபாரின் பேங்க்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பேர் சேர்ந்து தான் அந்த பேங்க்கே ரன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்கள வந்து ஒரு சப்சிடரி மாடல்ல தான் உள்ள வர சொல்றாங்க. இது போக சப்போஸ் அந்த நாட்டுடைய ரெகுலேட்டரி சூப்பர்விஷன், மார்க்கெட் டிசிப்ளின் இதெல்லாம் சரிப்பட்டு வரல, இதெல்லாம் சரியா இருக்கிற மாரி ஆர்பிஐக்கு தோணல அப்படின்னு சொன்னா, அப்பமும் வந்து அவங்க வந்து சப்சிடரியா தான் உள்ள வர வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அதே மாரி என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவல் குடுக்குறாங்க இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, நம்ம நாட்டுக்கும், அவங்க நாட்டுக்கும் உள்ள எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் லிங்கேஜ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறாங்க. அதே மாரி நம்ம நம்ம நல்லா ட்ரேட் குடுக்குற மாரி அவங்களும் எப்படி நம்மளுக்கு ட்ரேடு, பிசினஸ்லாம் அவங்க எந்த மாரி நமக்கு குடுக்குறாங்க, அந்த மாரி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறமா ஃபினான்ஷியலா சவுண்டா இருக்கிறாங்களா? அந்த ஃபாரின் பேங்க் வந்து ஃபினான்ஷியலா சவுண்டா இருக்கிறாங்களா? நல்ல நல்ல ஃபினான்ஷியல் பொசிஷன்ல இருக்கிறாங்களா? இல்ல மோசமான கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்காங்களா? சீக்கிரத்தில பேங்க்ரப்ட் ஆவாங்களா? அந்த மாரி விஷயத்த அனலைஸ் பண்றாங்க. அவங்களோட ரேட்டிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இந்த கிரெடிட் ரேட்டிங்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கம்பெனிஸ் மூலியமா ரேட்டிங் குடுப்பாங்க. அப்போ அந்த கம்பெனி வந்து நல்லா போயிட்டு இருக்குதா? இல்ல என்ன லெவல்ல இருக்குதுன்றத அந்த ரேட்டிங்ஸ் வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ, அத பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் பிரசன்ஸ் மற்ற கண்ட்ரீஸ்ல எங்கெல்லாம் இவங்க வந்து இந்த பேங்க் வந்து ஆப்பரேட் பண்றாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கிறாங்க. ரிஸ்க் மேனேஜ்மென்ட், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அ அதெல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன வந்து ஓகே பண்ணணுமா அப்படின்றத வந்து முடிவு பண்றாங்க. கேப்பிட்டல் ரிக்வயர்மென்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம பிரைவேட் பேங்க்ஸ்ல பார்த்த மாரி 500 குரோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கேப்பிட்டல் ரிக்வயர்மென்ட் குடுத்துருக்காங்க. 500 குரோர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா தான் உள்ள வர முடியும். இந்த 500 குரோர்ஸ் வந்து அப்ஃப்ரண்ட்டா அவங்களுடைய பேரண்ட் பேங்க்ல இருந்து நமக்குள்ள வரணும். நம்ம கண்ட்ரிக்குள்ள அப்ஃப்ரண்ட்டா அவங்களுடைய பேரண்ட் பேங்க்ல இருந்து நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசல் 3 ரெக்வயர்மென்ட்ஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணணும். கன்டினியூஸா ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. சிஆர்ஏஆர் வந்து ஒரு 10% குறையாம இருக்கணும். 10% குறையாம எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா, லோக்கல் ஏரியா பேங்க். ஓகேங்களா? லோக்கல் ஏரியா பேங்க். இந்த லோக்கல் ஏரியா பேங்க் பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படி செட்டப் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் வரிசையா சேர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னா, அந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டையும் சேர்த்து வச்சு இந்த லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் அந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் மட்டும் ஒட்டி ஒட்டி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அதில தான் இவங்க வந்து செயல்பட்டு வருவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வரைக்கும் சேர்ந்து செயல்படுற மாரி இடங்கள்ல வந்து 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வரைக்கும் சேர்ந்து இருக்கிற மாரி இடத்துல வந்து இவங்க செயல்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ரூரல் ஃபண்ட்ஸ், செமி அர்பன் சேவிங்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து ஆ இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இந்த லோக்கல் ஏரியால இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்காக நம்ம குடுக்குறாங்க. புரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? கிரெடிட் அவைலபிலிட்டி இந்த ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸ்ல இருக்கிற அ கிரெடிட் அவைலபிலிட்டி ஓகேங்களா? அத வந்து கேப் பண்றாங்க. ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸ்ல இருக்கிற கிரெடிட் தேவைகள வந்து
இந்த தேவைகளை வந்து பூர்த்தி பண்றதுக்காண்டி இந்த லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் வந்து கொண்டு வராங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மார்ச் 2021 படி பார்த்தீங்கன்னு சொன்னா 2 தான் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்குது. ஓகேங்களா? 2 தான் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்குது. இவங்க வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இவங்க வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். கம்பெனிஸ் ஆக்ட் கீழ தான் இவங்க வந்து ரெஜிஸ்டர் ஆகுறாங்க. ஆ அதே மாரி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அதுல தான் லைசென்ஸ் பண்றாங்க. அது மூலியமா லைசென்ஸ் பண்றாங்க. இவங்க நான் ஷெட்யூல்ட் பேங்க்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. அது இவங்க ஷெட்யூல் பேங்க்ஸாவும் இருக்கலாம்னு தான் சொல்றாங்க. ஷெட்யூல் பேங்க்ஸா இருக்கலாம்னு சொல்லி தான் அந்த நம்மளுக்கு குடுத்துருக்காங்கல்ல ஒரு ஃபிகர் அதுலயும் அந்த மாரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு எதுவுமே ஷெட்யூல்டு இல்ல. எல்லாமே நான் ஷெட்யூல்டு தான் இருக்குது. இருக்கிறதே கம்மியா தான் இருக்குது. ஓகேங்களா? லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த 3 கண்டி அ க கன்டிகுயஸா இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ ஒட்டி தான் அவங்க இருப்பாங்க. இவங்களுடைய இவங்களுடைய மினிமம் ஸ்டார்ட் அப் கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்கும்னு சொன்னா, 5 குரோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 5 குரோர்ஸ் இருக்கணும். மினிமம் ஸ்டார்ட் அப் கேபிட்டல் வந்து 5 குரோர்ஸ் இருக்கணும். அந்த என்டயர் ஷேர் கேபிட்டல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மொத்தமா அந்த 5 குரோர்ஸ் வந்து புரமோட்டர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து டைரக்ட்டா கொண்டு வந்துரணும். அப்ஃப்ரண்ட்டா அவங்க வந்து கொண்டு வந்துரணும். அந்த புரமோட்டர்ஸ்ன்னா யாருன்னு சொன்னா, ஒரு கம்பெனியுடைய டைரக்டரு அவங்களெல்லாம் தான் புரமோட்டர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க வந்து இண்டிவிஜுவல்ஸாவும் இருக்கலாம், ஃபர்ம்ஸாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ஃபேமிலிஸ் இருப்பாங்கல்ல, இண்டிவிஜுவல் புரமோட்டர்ஸ் உடைய ஃபேமிலி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து 40% ஆஃப் த ஈக்விட்டி கேபிட்டல் தான் அதுக்கு வச்சிருக்கணும். அதுக்கு மேல வச்சுக்கிறதுக்கு அலோவ் கிடையாது. அலோவ் பண்ணல அவங்கள. ஓகேங்களா? 40% வரைக்கும் தான் அவங்க ஈக்விட்டி கேபிட்டல் வச்சிருக்கணும். இதே என்ஆர்ஐ புரமோட்டர்ஸா இருந்தாங்கன்னா 20%க்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க. என்ஆர்ஐ புரமோட்டர்ஸ் வந்து 20%க்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இவங்க என்னலாம் பண்றாங்கன்னு சொன்னா, ஃபினான்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், ட்ரேடிங் அண்ட் நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் இன் ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஏரியாஸ்ல உள்ள இந்த மாரி தேவைகள் ஸ்மால் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்புறமா ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய கடன் தேவைகள வந்து இவங்க வந்து பூர்த்தி பண்றாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ், கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள விட பெட்டரா சர்வ் பண்றாங்க. ரூரல் ஏரியாஸ்ல வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ், கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ விடைக்கும் பெட்டரா வந்து இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்கன்னா, 1975ல வந்து இந்த ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து எப்ப எனாக்ட் பண்றாங்கன்னு சொன்னா, 1976ல இந்த இது வந்து எனாக்ட் ஆகுது. எனாக்ட் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னு சொன்னா, உடனே வந்து ஒரு 25 ஆர்ஆர்பிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. நம்ம வேற வேற கண்ட்ரில வந்து 25 ஆர்ஆர்பிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ரூரல் ஏரியாஸ்ல வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் மாரியே இது செயல்பட்டு வருது. கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் மாரியே செயல்பட்டு வருது. இவங்க வந்து என்னலாம் பண்றாங்கன்னு சொன்னா, அக்ரிகல்ச்சர் எதுக்கெல்லாம் கிரெடிட் குடுக்குறாங்கன்னு சொன்னா, அக்ரிகல்ச்சர், ட்ரேடு, காமர்ஸ், இண்டஸ்ட்ரி அண்ட் அதர் புரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே இவங்க வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. பர்ட்டிகுலரா பார்த்தோம்னு சொன்னா, மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ், ஆர்டிசன்ஸ் இவங்களுக்கெல்லாம் குடுக்குறாங்க. ஸ்மால் என்டர்பிரினியர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பர்ட்டிகுலரா இவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற கிரெடிட் கேப்ப வந்து இவங்க சால்வ் பண்றாங்க. ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து சால்வ் பண்றாங்க. அதுவும் இல்லாம இப்ப இந்த ரூரல் டெபாசிட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ரூரல்ல வந்து டெபாசிட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ரூரல் டெபாசிட்ஸ் வந்து வெளியில போகாம, அர்பன் ஏரியாஸ்க்கு ஃப்ளோ ஆகாம இங்க இங்க ரூரல்லயே அவங்க வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க. இந்த ரூரல் பேங்க்ஸ் இருக்கிறனால, இந்த ரூரல் டெபாசிட்ஸ் வந்து அங்கேயே மெயின்டெயின் ஆயிக்குது. எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேட் பண்ற மாரி ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்க கொண்டு வராங்க. இவங்க லோன்ஸ் குடுக்குறனால நெறைய பிசினஸ் வர்றதுனால, அ எம்ப்ளாய்மென்ட் அங்கேயே ரூரல் ஏரியாஸ்ல வந்து அதிகமா ஜெனரேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து அந்த அவங்க இருக்கிற ஆப்பரேட் பண்ற ஏரியால தான் எதுலயாவது ஒண்ணுல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறமா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப்ல தான் ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பான்சர்ஷிப்ல ரன் பண்ணுவாங்க. அப்போ அதில கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 50% வந்து யார் வச்சிருப்பாங்கன்னு சொன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இருக்கும். 15% வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட். 15% வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, 35% வந்து ஸ்பான்சர் பேங்க். ஓகேங்களா? இந்த மாரி இதான் அவங்க ஸ்பான்சர்ஸ் வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. இவங்களுடைய ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, 2000 குரோர்ஸ். ஆத்தரைஸ்ட் ஷேர் கேபிட்டல் வந்து 2000 குரோர்ஸ் இருக்கும். 2000 குரோர்ஸ் ஆத்தரைஸ்ட் ஷேர் கேபிட்டல்னா இவங்க 2000 குரோர்ஸ் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. 2000 குரோர்ஸ் வரைக்கும் அவங்க கேபிட்டல் கொண்டு வந்துக்கலாம். அதுதான் அவங்க ஆத்தரைஸ்ட் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொன்னா மீன் பண்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா அவங்க வந்தப்போ அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்புறமா வீக்கர் செக்ஷன்ஸ் இந்த மாரி தான் அவங்க லெர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னு சொன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு ஈக்குவலா அவங்க எல்லா லெவல்லயுமே வர ஆரம்பிச்சுட்டாங்க. மெயினா இவங்கள வந்து ஃபாரெக்ஸ் பிசினஸ் மட்டும் நம்ம பண்ண விடுறதில்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸ். இந்த டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸ்ல வந்து யாரெல்லாம் வராங்கன்றதுக்கு முன்னாடி டாக்டர் ஃபினான்ஷியல் ஸ்டடீஸ் அதாவது ஸ்டடி படிச்சுக்கிட்டு ஸ்மால் பிசினஸஸ் லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பேங்க்ஸ் தேவைப்படுது. சில இடங்கள்ல வந்து அண்டர் பேங்க்டா இருக்குது. இல்லைன்னா
அன்பேங்க்டாவோ இல்லைன்னா அண்டர் பேங்க்டாவோ சில ஏரியாஸ் இருந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கொண்டு வர்றதுக்கும் அங்கே வந்து பேமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கும் பேமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேங்க்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்குறத வச்சுக்கிட்டு யாரெல்லாம் எடுத்தெல்லாம் கொண்டு வராங்கன்னு சொன்னால் பேமெண்ட் பேங்க் கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொண்டு வராங்க. பேமெண்ட் பேங்க் அதுக்கப்புறமா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொண்டு வராங்க. இப்போ பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம 6 பேமெண்ட் பேங்க்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 6 பேமெண்ட் பேங்க்ஸ் இருக்குது. அப்புறமா 12 ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 12 ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து நமக்கு எதுக்குன்னு சொன்னால் கேஷை அனுப்புறதுக்கு அப்புறமா ரிசீவ் பண்ணுறதுக்கு மெயினாக இதில் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் மைக்ரண்ட் லேபர் ஃபோர்ஸ் அப்புறமா லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மால் ஆண்டர்பிரனர்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க வந்து கம்பெனிஸ் ஆக்ட் கீழே தான் இவங்க ரெஜிஸ்டர் ஆகுறாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து கம்பெனிஸ் ஆக்ட் கீழே தான் இவங்க வந்து ரெஜிஸ்டர் ஆகுறாங்க. கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 crores இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களோட பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 100 crores இருக்கணும். இனிஷியல் கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து இப்போ ப்ரொமோட்டர் கொண்டு வர வேண்டியது வந்து 40% குறையாம வந்து ப்ரொமோட்டர் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. 40% குறையாம அந்த 100 crores இருக்குது பார்த்தீங்களா, அதில் 40 crores வந்து குறையாம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து டெபாசிட்ஸும் ரிசீவ் பண்ணிக்கலாம். அதில் வந்து என்னன்னு சொன்னால் சேவிங்ஸ் அதுக்கப்புறமா கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டுமே வச்சுக்கலாம். இவங்க டெபாசிட் பண்ணுறதுல இப்போ உங்க டெபாசிட்ஸ் ரிசீவ் பண்ணுறதுல பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 75% வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவில் வைக்கிற மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும் இல்லையா. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிச்சம் 25% வந்து ஏதாவது ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ல வந்து இவங்க வந்து டெபாசிட்டா போட்டு வச்சுக்கலாம் சொல்றாங்க. ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ல இவங்க வந்து டெபாசிட்டா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து டெபிட் கார்ட்ஸ் கொடுக்கலாம். இவங்க வந்து டெபிட் கார்டு கொடுக்கறதுக்கு பெர்மிட் பண்றாங்க. ஆனா இவங்க வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வந்து இவங்க கொடுக்க கூடாது. ஓகேங்களா, இவங்க வந்து கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்க கூடாது. இவங்க வந்து பெர்மிட்டட் டு மேக் பர்சனல் பேமெண்ட்ஸ். ஓகேங்களா, பர்சனல் பேமெண்ட்ஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா ரிசீவ் கிராஸ் பார்டர் ரெமிட்டன்சஸ் இவங்களால ரிசீவ் பண்ண முடியுது. ஓகேங்களா, இதுதான் மெயினாக பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஆனால் இவங்களால லெண்ட் பண்ண முடியாது. இவங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் இவங்களால வந்து லெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி டேர்ம் டெபாசிட்ஸ் வந்து என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ்லேருந்து இவங்க வந்து வாங்க முடியாது. ஒரு சப்சிடியாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இவங்களால செய்ய முடியாது. ஓகேங்களா, இதெல்லாம் பேமெண்ட் பேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கிரெடிட் கடன் வந்து யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஸ்மால் பிஸ்னஸ் யூனிட்ஸு, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் அதர் அன்ஆர்கனைஸ் செக்டர் என்டிட்டிஸ் இவங்க எல்லாத்துக்கும் கிரெடிட்ஸ் வந்து இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹை வந்து செயல்படுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. ஹை டெக்னாலஜி லோ காஸ்ட் ஆப்ரேஷன் மூலியமா இதை வந்து செயல்படுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் மாதிரி ஆரம்பிக்கணும்னு சொன்னால் இவங்க ப்ரொமோட்டருக்கு வந்து என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஓகேங்களா, ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். 10 years எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கணும். பேங்கிங் ஃபினான்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 10 years ஆகுது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனியோ இல்லை ஒரு சொசைட்டியோ ஓன் பண்ண ரெசிடென்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதை ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. ஏதாவது ஒரு கம்பெனியோ இல்லை ஏதாவது ஒரு சொசைட்டியோ ஓன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. அதே மாதிரி எக்ஸிஸ்டிங்காக வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது, ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, ஒரு லோக்கல் ஏரியா பேங்க் இருக்குது. அதை வந்து ரெசிடென்ட்ஸ் வந்து ஓன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏரியா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியாக்குள்ள தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து 100 crores கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பெய்ட் அப் ஈக்விட்டி கேபிட்டல் வந்து 100 crores இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ இதெல்லாமே மெயின்டைன் பண்ணணும் இவங்களும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக எதுக்காக வராங்கன்னு சொன்னால் ரூரல் ஏரியாவில் வந்து கடன் அதாவது பணம் தேவைப்படுது, யாரும் கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காண்டி தான் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வராங்க. ஓகேங்களா, இவங்க வந்து எதுக்கு கீழே வராங்கன்னு சொன்னால் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1904 இருக்குது இல்லை, இதுக்கு கீழே தான் இவங்க வராங்க. இவங்க எதுக்கு என்ன மாதிரி ஹெல்ப்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் த்ரிஃப்ட், சின்னதாக சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு, செல்ஃப் ஹெல்ப்ஸு, கோஆப்ரேஷன், அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து
சேர்ந்து சொந்தமா சேமிச்சுக்கிட்டு, அது மூலியமா வந்து கடன் குடுத்து, அ ஏதாவது ஒரு விவசாயம் செஞ்சுக்கிறதுக்கு, இந்த மாரி விஷயங்களுக்கு வந்து இவங்க வந்து உதவி பண்றாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி மட்டும் இருந்துட்டு இருந்தா போதாது. ஏதாவது வந்து சூப்பர்வைஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறமா ஆடிட் பண்றதுக்கு, அப்புறமா அ சப்ளை ஆஃப் கோஆப்பரேட்டிவ் கிரெடிட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து வேற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்படும் அப்படின்றதுக்காண்டி யார் கொண்டு வராங்கன்னு சொன்னா, பிரைமரி கோஆப்பரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டீஸ், அதுக்கப்புறமா சென்ட்ரல் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ், அதுக்கப்புறமா ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் கொண்டு வராங்க. ஓகேங்களா? இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் பேங்க் இருக்காங்க இல்லையா? ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் பேங்க் தான் அபெக்ஸ் லெவல்ல இருப்பாங்க. அபெக்ஸ் லெவல்ல இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ டிஸ்ட்ரிக்ட் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ தான் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரைமரி கோஆப்பரேட்டிவ் கோஆப்பரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டீஸ் வந்து அதுக்கு கீழ தான் வருவாங்க. ஓகேங்களா? இந்த மாரி அவங்க வந்து ஒரு ஒரு ஹைரார்கிய வந்து அவங்க மெயின்டெயின் பண்றாங்க. ஆ கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா, ரூரல் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரூரல் அண்ட் அர்பன் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் வச்சிருக்காங்க. இதுல வந்து ரூரல் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து நபார்ட் கிட்ட இருந்து ரீஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி வந்து அவங்க வந்து எடுத்துக்க முடியும். அதாவது இப்போ வந்து அவங்க வந்து ஒரு அக்ரிகல்ச்சருக்காண்டி இல்ல விவசாயத்துக்காண்டி வந்து அவங்க வந்து கடன் குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க குடுத்த கடன வந்து காட்டிக்கிட்டு நபார்டு கிட்ட இருந்து வந்து அவங்க வந்து அந்த பணத்த திரும்ப வாங்கிக்க முடியும். ரீஃபைனான்ஸ் வாங்கிக்க முடியும். இந்த கோஆப்பரேட்டிவ்ல வந்து ரூரல் கோஆப்பரேட்டிவ் கிரெடிட்ஸ் கம்பெனிங்களா, அவங்க வந்து ஷார்ட் டெர்ம் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸும், லாங் டெர்ம் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. இதுல ஷார்ட் டெர்ம் ரூரல் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல யார் வராங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் பேங்க் வராங்க. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டீஸ் வந்து வராங்க. ஓகேங்களா? இதே இதுல லாங் டெர்ம் அக்ரிகல்ச்சர் கிரெடிட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, லேண்ட் டெவலப்மென்ட் பேங்க்ஸ் வராங்க. இப்போ வந்து அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மென்ட் பேங்க்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க இப்போதைக்கு. நெக்ஸ்ட் அர்பன் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ். அர்பன் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மெயினா வந்து ரீட்டெயில் பேங்கிங் இந்த மாரி விஷயங்கள்ல வந்து என்கேஜ் ஆகுறாங்க. கன்சியூமர் லோன்ஸ், ஹவுசிங் லோன்ஸ் இந்த மாரி இவங்க குடுக்குறாங்க. இவங்க வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில வந்து டைரக்ட்டா இன்வால்வ் பண்றதுக்கு வந்து பெர்மிட் பண்ணல. ஆனா நான் ஃபண்ட் பேஸ்டு பிசினஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது பேங்க்ஸ் கேரண்டி இந்த மாரி குடுக்குறதுக்கு வந்து சர்டன் லிமிட்டோட வந்து இவங்கள வந்து பெர்மிட் பண்றாங்க. ஓகேங்களா? சர்டன் லிமிட்டோட பெர்மிட் பண்றாங்க. இவங்க வந்து பிரைமரியா பார்த்தீங்கன்னு சொன்னா, எம்எஸ்எம்இஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து ரீட்டெயில் லோன்ஸ் குடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. நான் நான் ரூரல் லொகேஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு குடுக்குறதா சொல்றாங்க. இவங்க வந்து யுஎஸ்பிஸ் வந்து ஷெட்யூல் பேங்க்ஸ்ல கொண்டு வராங்க. ஆர்பிஐ ஆக்ட் கீழ கொண்டு வராங்க. அவங்களுடைய நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் வந்து 100 க்ரோஸ்க்கு மேல இருந்துச்சு. இல்ல 100 க்ரோஸாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவங்கள வந்து ஆர்பிஐ ஆக்ட் ஷெட்யூல்டு பேங்க்ஸ்ல கொண்டு வருவாங்க. ஷெட்யூல்டு பேங்க்ஸ்ல இவங்கள கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லேட்டரா பார்த்தீங்கன்னு சொன்னா, இத வந்து 200 க்ரோஸா இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து 100 க்ரோஸ் இருந்தா போதும்னு சொன்னத வந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 200 க்ரோஸ்ன்னு சொல்லி இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழ 1966ல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழ வராங்க. ஓகேங்களா? அதே மாரி இவங்க ஷெட்யூல்ல வர்றதுனால, சூப்பர்வைஸ்டு பை ஆர்பிஐ வந்து இவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அதாவது இவங்க ஷெட்யூல்னா யுசிபிஸ் வந்து ஷெட்யூல்டாவும் இருப்பாங்க, நான் ஷெட்யூல்டாவும் இருப்பாங்க. ஓகேங்களா? யுசிபிஸ் அர்பன் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ஷெட்யூல்டுலயும் வருவாங்க, நான் ஷெட்யூல்லயும் வருவாங்க. அதே மாரி டிஸ்ட்ரிக்ட் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஸ்ட்ரிக்ட் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து நான் ஷெட்யூல்ல தான் இருப்பாங்க. ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ஷெட்யூல்லயும் வருவாங்க, நான் ஷெட்யூல் பேங்க்ஸ்லயும் வருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ரூரல் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து நபார்டு வந்து சூப்பர்வைஸ் பண்றாங்க. நபார்டு வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இதுவே மல்டி ஸ்டேட்ல இருப்பாங்க. அர்பன் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஸ்டேட்ல இல்லாம நெறைய ஸ்டேட்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்களுக்கு வந்து மல்டி ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ் ஆக்ட்ன்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருக்காங்க. மல்டி ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ் ஆக்ட்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அதுக்கு கீழ வந்து இவங்கள வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஆர்பிஐ தான் யுசிபிஸ் வந்து ரெகுலேட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, மேனேஜரியல் ஆஸ்பெக்ட் வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸ் வந்து மேனேஜர் சைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல ஒரு பிரச்சனை என்ன இருக்குதுன்னு சொன்னா, மல்டி ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் வரும்போது, நெறைய பேருடைய இன்வால்வ்மென்ட் உள்ள வருது. அதாவது மல்டி ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ்ன்னு வரும்போது, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அதுக்கப்புறமா ஆர்பிஐ இவங்களுடைய தலையீடு வந்து உள்ள வருது. ஒரு ஸ்டேட்ல தான் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டேட் கவர்ன்மென்ட்டும் ஆர்பிஐயும் வந்து உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ இந்த மாரி நெறைய அத்தாரிட்டி வந்து உள்ளுக்குள்ள வரும்போது, அ அவங்களுக்குள்ள ஓவர்லேப்பிங் நடக்குது. சரியா எதையுமே பண்ண முடியல. சரியா ரெகுலேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றதுனால, 2020ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. ஆர்பிஐ உடைய பவர்ஸ வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறதுக்காக 2020ல வந்து ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு பேங்கிங் செக்டர்ல நம்ம பார்த்திருக்கோம். பேங்கிங் செக்டர்ல வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா, ஷெட்யூல் பேங்க்ஸ் அதுக்கப்புறமா நான் ஷெட்யூல் பேங்க்ஸ் அத பத்தி பார்த்திருக்கோம். அப்புறமா ஷெட்யூல் பேங்க்ஸ்லயே 2 டைப் இருக்குது.
அது இப்போ பப்ளிக் செக்டார், பிரைவேட் செக்டார், அப்புறம் ஃபாரின் பேங்க்ஸு. ஸோ அது அது பத்தி பார்த்துருக்கோம். அப்புறம் கோஆப்பரேட்டிவ் சைட்லயும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கு இது பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து நம்ம வந்து பேமெண்ட் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நெறைய வந்து டெக்ஸ்ட்டா தான் இருந்துச்சிருக்கு. சும்மா இதுல எதுவும் பெருசா கதை மாதிரி இல்ல. எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்ட்டா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் ஒருவேளை இன்னைக்கு போரிங்கா கூட இருந்திருக்கலாம். ஓகேயா இருந்துச்சுங்களா கிளாஸு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.